ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ அது பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் அளவுக்கு மாட்டுப்பால் தாங்க எடுத்திருக்கேன். தண்ணி சேர்க்காமல் திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ அது ஃபஸ்ட்டு பொங்கி வரட்டும். பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 30 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி சைடில் ஏடை கட்டாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பால் நல்லாவே திக்காகி வந்துடுங்க. இதே மாதிரி சைடில் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ கரெக்டாக ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா பால் நல்லாவே திக்காகி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் அளவுக்கு பாலுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை நிறையா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 200 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூளுங்க சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறி நல்லா திக்காகி வந்துடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கரெக்டாக 40 நிமிஷம் ஆகுங்க இந்த பால்கோவா ரெடி ஆகிறதுக்கு. ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மட்டும்தான் நம்ம நெய் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்டியான பால்கோவா நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ இது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.